கியா கம்பெனி இந்தியன் மார்க்கெட்ல புதுசா லீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ லீஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிம்பிள். நீங்க காரை வாங்க தேவையில்லை, காருக்கான அமௌண்ட்டை மந்த்லி பே பண்ணீங்கன்னா போதும், லீஸ் பேசஸ்ல உங்களுக்கு காரை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆல்ரெடி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைவேட்டா நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கியா கம்பெனியே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேரால உன்னிப்பா பார்க்கப்படுது. நிறைய கம்பெனிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது குளோபல் மார்க்கெட்ல நல்லாவே சூப்பரான போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலா இப்போதைக்கு டெல்லி, மும்பை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், பூனே இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல மட்டும் இந்த பிளான்ஸை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்றாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்க கார் லீஸுக்கு எடுக்கணும்னா மினிமம் 1 இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் லீஸ் வந்து நீங்க எடுக்கலாம். ரெண்டாவது, கியா சோனட் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா 21,900 ரூபாய் வந்து நீங்க பே பண்ணணும் மாசத்துக்கு. கியா செல்டோஸ் எடுக்கிறதா இருந்தா 28,900 ரூபாய் மாசத்துக்கு பே பண்ணணும். கியா கேரன்ஸ் 28,800 ரூபாய் மாசத்துக்கு நீங்க பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே, லீஸ் ப்ரோக்ராம் ஓகே. இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம், நீங்க காரை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை வருஷம் வந்து காரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை வருஷத்துக்கு நீங்க லீஸ்க்கு வந்து காரை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, லீஸ் அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ், மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், இது மாதிரி எல்லா விஷயமும் கவர் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கியாவோட கேரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, எனக்கு கேரன்ஸ் போதும், நான் சோனட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கூட நீங்க சோனட்டை வந்து மாத்திக்கலாம் வித்தின் a இயர்க்குள்ள. இந்த மாதிரி விஷயம் யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி காரை மாத்தணும், கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களே, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கீம் வந்து நல்லாவே சூப்பரா இருக்கும். சரி, ஓகே, இந்த லீஸ் ப்ரோக்ராம்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வண்டியை, அதாவது இப்போ வந்து நீங்க 5 வருஷம் வரைக்கும் லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல போனீங்கன்னா, இப்போ சோனட் காருக்கு வந்து 5 வருஷம் லீஸுக்கு எடுத்தீங்கன்னா 13,14,000 ரூபாய் நீங்க பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் 5 வருஷத்துக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கியா சோனட்டோட, அதாவது இப்ப இருக்கிற பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது 6 வேரியன்ட்ல இருந்து 8 வேரியன்ட் வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஆன் ரோட் பிரைஸ்ல அவைலபிளா இருக்குதுங்கிறது முக்கியமான விஷயம். ரெண்டாவது, செல்டாஸை பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுக்கும்போது 17,34,000 ரூபாய் நீங்க பே பண்ணியிருப்பீங்க. அதாவது 5 வருஷம் லீஸுக்கு எடுக்கும்போது அந்த டைம்ல நீங்க கியா செல்டோஸோட புது கார் நீங்க வாங்கினீங்கன்னா கூட 5 வேரியன்ட் ஆன் ரோட் பிரைஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அதுல நீங்க ஏதாவது ஒரு வேரியன்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, கியாவோட கேரன்ஸ் 5 வருஷத்துக்கு நீங்க லீஸுக்கு எடுத்தீங்கன்னா 17,28,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க இப்போ மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு கியா கேரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட 10 வேரியன்ட்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. பேஸ் வேரியன்ட்ல இருந்து மிட் வேரியன்ட் வரைக்கும் ஒரு 10 வேரியன்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த காரை பொறுத்த வரைக்கும், அதாவது லீஸுக்கு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயும் நீங்க வந்து காருக்கான ஓனர் கிடையாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ 5 வருஷம் வந்து நீங்க லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கூட கார் உங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நீங்க எந்த ஒரு ஆக்சசரிஸுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ காரை நீங்க லீஸுக்கு எடுத்திருப்பீங்க, 2 வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஒரு ஆக்சசரிஸை வந்து எக்ஸ்ட்ரா போடணும்னா கூட கம்பெனி கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்கணும். அது அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு ஆக்சசரிஸை போடணும். ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், அதாவது இன்டீரியர்ல பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாடிஃபிகேஷன்ஸ் கூட அலோடு கிடையாது. அது நீங்க கம்பெனி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல சர்டன் லிமிடேஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு அப்படியே வந்து கார் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. இப்போ ஓன் காரை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த கார்களுக்கு மஸ்ட் லிமிடேஷன்ஸ் வந்து கண்டிப்பா நிறைய லிமிடேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கார்கள் ரிப்பீட்டடா கார்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகுமே தவிர, ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்ல சுத்திட்டு இருக்காங்களா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து சூட் ஆகாது. இந்த லீஸ் ப்ரோக்ராம்ல இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கார் வாங்கணுங்கிற தாட்ல இருக்கிறாங்க. ரொம்ப பாலிஷ்டா, ரொம்ப என்ன சொல்றது, அப்பர் மிடில் கிளாஸ், எனக்கு வந்து அமௌண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, அடிக்கடி கார் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்காங்களே அவங்க வேணா இந்த ஸ்கீமுக்கு வந்து வரலாமே தவிர மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு முக்கியமான விஷயம், 5 வருஷத்துக்கு நீங்க லீஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு புது கார் வாங்கினீங்கன்னா கூட அந்த கார் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அசையும் சொத்தா
உங்க கார் வந்து உங்க கையில இருக்கும். ஸோ அப்படி இல்லாம யாரோ ஒருத்தரோட கார் லீஸுக்கு வாங்கி ஓட்டும் போது அது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஓனர்ஷிப்போட திங்கை வந்து கொடுக்காது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ இதனால இந்த ஒரு லீஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அவ்வளோ சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் லீஸ் அமௌண்ட்டை கட்டுறதுக்கு பதிலாக இஎம்ஐ கட்டினீங்கன்னா கார் உங்களுக்கு சொந்த காராக டே ஒன்ல இருந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 5 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிங்கன்னா கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட கொஞ்சம் அதிகமாகும், உண்மைதான். பட் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிச்சு பார்த்தாங்கன்னா கூட இங்கே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லீஸ் ப்ரோக்ராம் உண்மையுமே ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நண்பர், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.